இந்த வீடியோவில் இன்விசிபிள் ஜிப் வந்து நம்ம எப்படி அட்டாச் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி கன்சீல் பண்ண மாதிரி தெரியாத மாதிரி எப்படி அட்டாச் பண்ணலாங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பாருங்கள், நம்ம லைனிங்கும் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நமக்கு எங்கேயுமே வந்து நம்ம ஜிப் அட்டாச் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து தெரியல, நம்ம கன்சீல் பண்ணிட்டோம். ஸோ இந்த மெத்தட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இது ரொம்பவே வந்து ஈஸியான மெத்தடு. ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ நான் வந்து லைனிங்கோட வந்து அட்டாச் பண்ணும்போது எப்படி நம்ம ஜிப் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் சொல்ல போகிறேன். சேம் டைம் நம்ம லைனிங் இல்லாமல் சிங்கிள் பீஸ் வச்சு எப்படி பண்ணணும்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ பாருங்கள், 2 டைப்பில் வந்து நமக்கு ஜிப்ஸ் இருக்கா. ஸோ இது பார்த்தீங்கன்னா பழைய ஜிப்பு. இந்த மாதிரி ஜிப் வந்து இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது, யூசேஜில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்விசிபிள் ஜிப்பு. ஸோ பாருங்கள், இது பேக் சைடு. ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் அதில் அட்டாச் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு. ஸோ இது வந்து நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் நிறைய பேருக்கு வந்து இன்விசிபிள் ஜிப் வந்து அட்டாச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து லைனிங்கோட ஸ்டிச் பண்ணும்போது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நம்ம நெக்கு மார்க் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த நெக்கு மார்க்குக்கு முன்னாடி ஒரு 3/4 இன்ச்சு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக்கு. ஓகே, இப்போ இது நம்ம வெறும் சிங்கிள் பீஸில் ஸ்டிச் பண்ண போகிறோம் வித்தவுட் லைனிங் அப்படின்னா நம்ம 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த 1 இன்ச்சு அலவன்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம சைடில் வந்து ஓவர்லாக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த மாதிரி குட்டியாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஜிப் அட்டாச் பண்ணும்போது அந்த பிசுறு வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நெக்கும் மீட் பண்ணுற மாதிரி நம்ம அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம ஜிப் அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து நான் மெயின் ஃபேப்ரிக்கில் நல்ல பக்கமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் இப்போ ஜிப்பை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பேக் சைடு. ஸோ ஜிப்போடைய நல்ல சைடும் ஃபேப்ரிக்கோட நல்ல சைடும் மீட் பண்ணுற மாதிரி வைக்கணும். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி தான் ஜிப் அட்டாச் பண்ணுவோம். ஸோ அந்த சைடு உள்ளது அந்த சைடு, இந்த சைடு உள்ளது இந்த சைடு. பட் இதில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணாமல் அந்த சைடு வைக்கிறத நம்ம வந்து இந்த பக்கமாக வைக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அந்த நமக்கு ஷோல்டர் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு ஜிப்பு வேணுமோ அதையும் நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம வேணுங்கிறத அந்த ஜிப்லையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மார்க் டு நம்ம அந்த ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஜிப்லையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி ஜிப்பில் 2 சைடுமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து பேக் சைடு எடுத்திருக்கேன், ஜிப்போடைய பேக் சைடு. ஓகே, ஸோ இப்போ நார்மலாக நம்ம எப்படி அட்டாச் பண்ணுவோம், லெஃப்ட்டில் ரைட்டில் பண்ணுவோம். பட் இதில் அப்படி இல்லை, ரைட் எடுத்து லெஃப்ட் சைடில் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ அலவன்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, 3/4 இன்ச்சு. ஸோ அந்த அளவில் நம்ம இப்படி வச்சுட்டு இந்த ஜிப்பில் வந்து அட்டாச் பண்ணணும். இந்த ஜிப்பை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு அதில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம இதுக்கு வந்து நார்மல் ஃபுட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சிங்கிள் கைட் ஃபுட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஜீபர் ஃபுட்டு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த சைடு ஸ்டிச் பண்ணலாம் எப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நான் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு ரைட் சைடில் உள்ளதில் இந்த மாதிரி வச்சு நம்ம அந்த ஜிப்போடைய லைன் வருது இல்லையா, ஜிப்பர் லைன், அது உள்ள விலக்கி விட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம எது வர மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு. ஓகே, ஸோ பாருங்கள், நம்ம வந்து 1 சைடு வந்து ஜிப் அட்டாச் பண்ணியாச்சு. இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. ஓகே, ஸோ நம்ம வந்து 1 சைடு அட்டாச் பண்ணியாச்சு. நம்ம எங்கே அந்த ஜிப்பை எந்த சைடு ப்ளேஸ் பண்ணுறோம், எப்படி ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து நமக்கு ஒரு டஃப்பே. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 1 சைடு நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ அதர் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அந்த ஜிப்பர் லைனை விலக்கி விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்படி இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி பார்த்திங்கன்னா பாருங்கள், 1 சைடு நல்லா நம்மளுக்கு கன்சீல் பண்ண மாதிரி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரைட் சைடு உள்ள பாடி பார்ட் இருக்கு இல்லையா, பேக் சைடு, ஸோ அதில் வந்து இது எப்படி வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஓகே, நெக்கும் மீட் பண்ணுற மாதிரி வச்சாச்சு. ஸோ இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டிச் பண்ணாத ஜிப்பர் சைடு எடுத்து இந்த சைடு நம்ம வைப்போம் இல்லையா. ஸோ பாருங்கள், பேக் சைடு இதை வந்து நம்ம இந்த சைடு இப்படி வைப்போம். அப்படி வைக்கும்போது என்ன ஆகுது, நமக்கு ஜிப்பர் லைனே விசிபிளாக இல்லை. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி திருப்பிட்டு அந்த ஜிப்பர் லைன் நமக்கு தெரிகிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு, ஒரே ஒரு திருப்பு மட்டும் நம்ம கொடுக்கணும். நல்லா கவனமாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இதை எடுத்து இப்படி வச்சா நமக்கு ஜிப்பர் லைன் தெரியாது. ஸோ அதனால் ஒரு ட்விஸ்ட் பண்ணி நம்ம ஜிப்பர் லைன் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இவ்வளோதான். இதை நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஜிப் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ நார்மல் ஜிப்பில் இந்த ப்ராப்ளம் வராது நமக்கு. ஜஸ்ட் நம்ம அப்படியே வச்சு அந்தந்த லைனில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த மார்க் வச்சுட்டு நம்ம அதே மாதிரி அந்த ஜிப்பர் லைனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி விட்டுட்டு கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். கையில் எதுவும் வந்து நீடில் ஏறிடாமல் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம 2 சைடுமே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கு மேலே உள்ளதை. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அந்த ஜிப்பை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், அழகாக பர்ஃபெக்டாக நமக்கு வந்து அந்த ஜிப்பை அட்டாச் பண்ணதே தெரியாத மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம சிங்கிள், அதாவது வித்தவுட் லைனிங் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மடித்து தைச்சிருந்தோம் அப்படின்னா இந்த இது கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது பீஸு. ஸோ இப்போ நம்ம வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணி தான் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம இதை நார்மலாக நம்ம ஓப்பன் பண்ண மாதிரியே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 பக்கமும் வந்து ஜிப்பை அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதில் எப்படி இப்போ லைனிங் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த சைடோடைய ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைடோட லைனிங் லெஃப்ட் சைட்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடு வந்து எப்படி அட்டாச் பண்ணுறோன்னு பார்க்குறேன். ஸோ அது மேலேயே இப்படி லே பண்ணுற மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஜிப் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எந்த அளவு ஸ்டிச்சஸ் வேணும் பாருங்கள், நம்ம அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதே அளவுக்கு நமக்கு லைனிங்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நெக் லைன் அடித்து திருப்புவோம் இல்லையா. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ நம்ம ஷோல்டர் டு நெக் லைன் வந்து நம்ம கவர் பண்ணி அதே ஜிப் லைன்லேயே வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெக் லைன் கவர் பண்ணிட்டேன். இப்போ அதே சேம் ஜிப் லைன்லேயே வந்து நம்ம அட்டாச் பண்ணி எதில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதோட முடிச்சிடுறோம். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு குத்தாது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. இது வந்து பொட்டிக் ஸ்டைலில் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நம்மளுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது நான் எதுக்கு இப்போவே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, இனி நம்ம அப்கமிங்கில் வந்து நான் பர்த்டே வீடியோஸ் வந்து நான் போட போகிறேன், பர்த்டே ஃப்ராக்ஸை. ஸோ அதில் எப்படி வந்து நம்ம கன்சீல் பண்ணி பண்ணலாம், எல்லாமே ஷோல்டரு பாடி எல்லாமே வந்து கன்சீல் பண்ணி பண்ணலாம். பட் கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஃபினிஷிங் வந்து நமக்கு பொட்டிக்ஸ் ஸ்டைலில் ரெடிமேட் ஃபினிஷிங்கில் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த சைடு நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுமோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கணும். தென் அந்த மாதிரி நெக்கில் இருந்து அந்த ஜிப்பர் லைன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ ஜிப் எப்படி ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தீங்க வீடியோ. ஸோ நான் இது வந்து உங்களுக்கு தனி வீடியோ கொடுத்தா கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ஜிப் இல்லாமல் வந்து நம்ம எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறனால அதனால் இதை உங்களுக்கு நான் இவ்வளோ டீட்டெயில்டாக தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன். இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, ஸோ இந்த சைடையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நம்ம குட்டி குட்டி நாச்சஸ் போட்டுட்டு அந்த கார்னர் இருக்குல்லையே அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஜிப் இருக்கும். ஸோ நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம வந்து ரைட் சைடில் நம்ம டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து 2 சைடுமே அதே மாதிரி டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த இடத்துல எந்த சைடில் அந்த ஜிப்பை எப்படி ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மெத்தட் மட்டும்தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது. மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம 2யுமே வந்து ரைட் சைடில் டர்ன் பண்ணியாச்சு.
ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு நல்ல மெயின் சைட்லேயும் நல்ல ஜிப்பு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னர் சைடும் பாருங்கள், நம்ம ஜிப்பு எங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியலை. ஸோ ஜிப்போடைய பேலன்ஸ் சைடு எதுவுமே நமக்கு வந்து தெரியலை. ஸோ ரொம்பவே வந்து அழகாகவும் இருக்குது, நமக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷிங்லையும் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பேலன்ஸில் அந்த ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஜிப்பை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நமக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு மட்டும் விட்டுட்டு அதில் ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மெயின் பீஸில் வச்சுட்டு உடனே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கட் பண்ணிடாதீங்க. திருப்பி நம்ம லைனிங் அட்டாச் பண்ணும்போது அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே அந்த கட்டிங்கை வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஜிப்பில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மெயின் பீஸையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் எடுத்து எவ்வளோ அலவன்ஸ் 3/4 இன்ச் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதே அலவன்ஸில் நம்ம அந்த ஜிப் அட்டாச் பண்ண மார்க் வரைக்கும் ஒரு ஸ்டிச்சு, சேம் லைனிங்கையும் இதே மாதிரி 3/4 இன்ச்சு வரைக்கும் வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இது மாதிரி நிறைய கிட்ஸோட ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் ட்ரெஸ்ஸஸை. இப்போ லேடிஸோடதும் நம்ம வந்து அப்கமிங்கில் வந்து போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம லைனிங்லையும் அந்த 3/4 இன்ச்சு அலவன்ஸில் வந்து நம்ம வந்து அந்த மார்க் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. ரொம்பவே வந்து அழகான ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் வந்து நம்ம வந்து ஜிப் எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு பர்த்டே ரிலேட்டட் இது தீபாவளிக்கு நம்ம வந்து என்ன மாதிரி கிட்ஸுக்கு வந்து பட்டுப்பாவோட ஃப்ராக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். Okay, so thank you.